நிறுவனமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2 மணி வரையிலும், சப்தமி, அதற்கு மேல் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:49 மணி வரையிலும், கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:49 மணி வரையிலும், பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் சற்று உங்கள் வேலைகளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் மாலை நேரத்தில் சுப செய்திகளாகவே வந்து சேரும். 7.5 சனி காலமான உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் இன்று ஒரு சிலருக்கு சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டு. குழந்தை பிறப்பு மற்றும் உறவுகள் புதிதாக குடும்பத்திற்கு வருவது போன்ற சுப செலவுகள் இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும். புதன்கிழமையான இன்று விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்று நன்மையை தருவார். லாபத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். 10ஆம் இடத்தில் சூரியன், ராகு, செவ்வாய் இருப்பது வேலையில் பலு அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் புதுப்பிப்பதும் மற்றும் உங்களுக்கு இடமாற்றங்களும், நீங்கள் தேவைப்பட்ட இடத்திற்கு மாற்றத்தையும் இன்றைய நாளில் செய்திகள் நன்மையையே தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த அலுவலகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இன்றைய நாளில் பேசி தீர்க்கப்படும். குடும்பத்தில் இன்று மாலை நேரத்தில் நெய் தீபம் குலதெய்வத்திற்கு ஏற்றுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புத பகவான் ராகுவுடன் இருப்பதனால் ராசியில் குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு சற்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொடுத்து பின்பு தெளிவடையும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தேவையில்லாத கடன்களையும் செலவுகளையும் கொடுப்பார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய செலவுகள் அதிகரிக்கும், வரவுகள் குறைவாகவே இருக்கும். இன்று உங்களினுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நீச்சனாக இருப்பதனால் மனதளவில் சற்று தன்னம்பிக்கை குறைவும் பய உணர்வும் ஏற்படும். ஆகையினால் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். சந்திரனின் நீச்சம் பெற்ற நிலையில் கடகராசி அன்பர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு இறந்தவர்களின் அனுகூலம் உண்டு. பித்ருக்களை மனதார நினைத்து இன்று அன்னதானங்கள் செய்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன், ராகு மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து போகும். இன்று காலை வேளையில் ராமானுஜரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம். இன்றைய நாளில் ஆலய தரிசனங்களும் ஆன்மீக பணிகளும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். ராசியில் இருக்கக்கூடிய கேது நமக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்தாலும் இது போன்ற சிந்தனைகளிலிருந்து ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுக்கும். இன்று பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் வந்து போகும். கன்னிராசி நேயர்கள், தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். 10ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் அலுவலகத்தில் வேலை பலுவை அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் சஞ்சாரமும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிப்பதோ அல்லது புதிய கடன்களில் சில குழப்பங்களையோ கொடுக்கலாம். ஆகவே இன்று ஆலோசனைகளின் பேரில் கடன் வாங்குவது நல்லது. தொழிலாளிகள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானால் தேவையில்லாத பண விவகாரங்களில் குழப்பங்கள் வரலாம். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம் மற்றும் தனக்காரகன் நீச்சம் பெற்றிருப்பதும் செவ்வாய் சூரியனுடன் ராகுவுடனும் இருப்பதும் உங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே பண விவகாரங்களில் இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் பேசாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள், தொழிலாளிகள் இவர்கள் இன்று பண விவகாரங்களில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று
ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் இன்றைய நாளில். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம். விநாயகரினுடைய வழிபாடு சிதறு தேங்காய் உடைப்பதோ அல்லது கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்து வணங்கினாலோ கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு தோஷங்களை விலக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானால் இன்றைய நாளில் உங்களுக்கு பெண்கள் மூலமாக செலவுகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். வியாபாரிகள் தொழில் அதிபர்களுக்கு இன்று பணவரவில் சற்று குழப்பங்களும் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண விவகாரங்களில் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும். தனுசு ராசி நேயர்கள் இன்று புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாள் உழைப்புகள் இன்று உங்களுக்கு அந்த கனவுகள் நினைவாகும். புதிய வேலை கிடைப்பது, வேலையில் உங்களுக்கு பாராட்டுகள் வருவது, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பது அனைத்தும் இன்று வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், ராகு, செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பய உணர்வுகள் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களுக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்படும். தனகாரகன் சுக்கிரனும் சனியும் 2ஆம் இடத்தில் இருப்பது குபேர யோகத்தை கொடுக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி நேயர்களுக்கு பல கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பதனால் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வந்து சேரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் பய உணர்வு நீங்கும். உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.